வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ்ல இந்த அசஸ்மென்ட் இயர், அதாவது அசஸ்மென்ட் இயர் 25, 26ல இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டர்ல இருந்து தான் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 1. எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? Mr. Ramesh was appointed in the scale of rupees 12,420, 18,300 on 1/9/2021. அதாவது ரமேஷ்ன்றவரு இந்த ஸ்கேல்ல அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அதாவது இந்த ஸ்கேல்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட சேலரி 12,000ல இருந்து ஆரம்பிச்சு வருஷா வருஷம் 420 ருபீஸ் இன்கிரிமெண்ட் கிடைக்குது. அப்புறம் இந்த 18,300 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா புது ஸ்கேல் அவருக்கு வரும். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. 12,000 ஆரம்பிச்சு வருஷா வருஷம் இன்கிரிமெண்ட் 420. இந்த இன்கிரிமெண்ட் 420 எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த டேட் வரும்போது கொடுப்பாங்க. அதாவது இந்த 1/9/2021 இல்லையா? 21ல அப்பாயிண்ட் ஆகுறாரு. அடுத்து 22ல ஒரு இன்கிரிமெண்ட் இருக்கும் 19ல அண்ட் 23ல 24ல அது மாதிரி இந்த 19 வருஷா வருஷம் வரும்போதெல்லாம் இன்கிரிமெண்ட் உங்களுக்கு 420 ஆட் ஆகும். Compute his salary income for the previous year 24-25. If the salary is due on first date of every month, the salary is due on last date of every month. இப்ப பாத்தீங்கன்னா நம்மள என்ன கம்ப்யூட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா salary income கம்ப்யூட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ salary வந்து first day due அப்படின்னு சொல்றாங்க. first day dueன்றது அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி உங்களுக்கு salary வந்துரும். 1ஆம் தேதி salary வருதுன்னா போன மாசத்து சேலரிய தான் 1ஆம் தேதி வாங்குவாங்க. ஓகே, லாஸ்ட் டேட் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னா அந்த மாச சேலரிய அந்த மாசம் 31ஆம் தேதியே வாங்கிடுவாங்க. ஓகேவா? அதாவது இந்த மாசம் 1ஆம் தேதி இன்கிரிமெண்ட் போட்டாங்க அப்படின்னா, எப்போ சேலரி ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா, அடுத்த மாசம் 1ஆம் தேதி அவங்களுக்கு அந்த சேலரி வரும். ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னும்போது. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டேட்னா இப்ப ஜனவரி மந்த் சேலரிய பிப்ரவரியில வாங்குவாங்க. ஓகே, பிப்ரவரி மந்த் சேலரிய மார்ச்ல வாங்குவாங்க. மார்ச் சேலரிய ஏப்ரல்ல வாங்குவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டேட் சேலரி ரிசீவ் பண்றது. எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னா ஜனவரி சேலரிய ஜனவரி 31 தேதியே வாங்கிடுவாங்க. ஓகேவா? புரியுதா வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் டேட்னா என்ன, லாஸ்ட் டேட்னா என்னன்ட்டு? எஸ். இப்ப நம்ம வந்து போடலாம். முதல்ல நம்ம ப்ரீவியஸ் இயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24, 25. இப்ப இந்த பீரியட்ல அவரோட சேலரி என்னன்றது நமக்கு தெரியணும். ஏன்னா அவர் அப்பாயிண்ட் ஆகும்போது 12,000 21ல அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. வருஷா வருஷம் இன்கிரிமெண்ட் போட்டு 24ல அவரோட சேலரி என்னன்றதை நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். எஸ், அதை கம்ப்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் போது அவர் வாங்கினது 12,000, அதை எழுதிக்கலாம். பாருங்க, salary on the date of appointment, அதாவது 1/9/2021 போது 12,000 வாங்கியிருக்காரு. இப்ப நான் என்ன சொன்னேன், அடுத்த வருஷம் இதே டேட்ல அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் வந்து 420 கிடைக்கும். அப்ப 1/9/2022 போது 12,000 பிளஸ் 420, 12,420. அதே மாதிரி 23ல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு இந்த அமௌண்டோட ஒரு 420 ஏறும். பாருங்க, 12,420 பிளஸ் ஒரு 420, அப்ப 12,840 வருது. அப்புறம் 2024ல பாத்தீங்கன்னா இந்த 12,840யோட ஒரு 420. ஓகேவா? பாருங்க, 13,260 வருது. ஓகே, இப்ப இந்த salary பாத்தீங்கன்னா அடுத்த இன்கிரிமெண்ட் எந்த டேட் அப்படின்னா 1/9/2025. நம்ம கணக்கு பாத்தீங்கன்னா 31st மார்ச் வரைக்கும் தான். இது வந்து செப்டம்பர் போகுது. அதனால அடுத்த இன்கிரிமெண்ட் அமௌண்ட் நமக்கு வந்து வராது. ஓகே, அப்ப இந்த பீரியட்ல இருக்க இன்கிரிமெண்ட் தான் நமக்கு ப்ராப்ளம்ல அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? எஸ், நம்ம இப்ப போடலாமா? இப்ப நம்மளோட ப்ரீவியஸ் இயர்ன்றது 2024, 2025 இல்லையா? இந்த 24ன்றது எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1/4/2024ல ஸ்டார்ட் ஆகி 31/3/2025 வரைக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் எவ்ரி மந்த் சேலரி வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப பாத்தீங்கன்னா எத்தனை மாசத்துக்கு இந்த சேலரி 13,260 வாங்குவாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 12,840. ஏன்னா 1/9/24ல தான் இந்த 13,260 வருது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 12,840 தான் வாங்கிட்டு இருப்பாரு. இப்ப இந்த 2 சேலரி தான் இந்த 12 மாசத்துல அவர் வாங்க போறாரு. இப்ப இந்த சேலரி எத்தனை மாசம், இந்த சேலரி எத்தனை மாசம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எஸ், இப்ப ஃபர்ஸ்ட் டேட் சேலரி வாங்குறாங்க அப்படின்னும் போது நம்ம பாத்தீங்கன்னா இந்த 19
என்ன சேலரி அவர் வாங்குவாரு அப்படின்னா போன மாசம் சேலரி ஆகஸ்ட் மந்த் சேலரியை தான் இந்த 19ல அவர் வாங்குவாரு இல்லையா? எஸ் பாருங்க. இப்ப நம்ம கால்குலேஷன் படி 1/4/2024 1/9/2024 வரைக்கும் அவர் ஒரு சேலரி வாங்கியிருப்பாரு. என்ன சேலரினா 12,840. அது எத்தனை மந்த்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் எந்த சேலரி வாங்கியிருப்பாரு? மார்ச்சோட சேலரிய ஏப்ரல்ல வாங்கியிருப்பாரு. அப்புறம் மேல ஒரு சேலரி வாங்கியிருப்பாரு, ஜூன்ல ஒண்ணு வாங்கியிருப்பாரு, ஜூலைல ஒண்ணு வாங்கியிருப்பாரு, அப்புறம் ஆகஸ்ட்ல ஒண்ணு வாங்கியிருப்பாரு. ஓகே. அப்புறம் செப்டம்பர் 1ஆம் தேதி வாங்கியிருப்பாரு. செப்டம்பர் 1ஆம் தேதி எந்த சேலரி வாங்குவாரு? ஆகஸ்ட் சேலரியை தான் வாங்கியிருப்பாரு. அப்ப ஆகஸ்ட் சேலரின்றது என்னன்னா 12,840 தான். ஏன்னா இந்த 1924 அன்னைக்கு தான் இன்கிரிமெண்ட் வருது. அப்ப அது அடுத்த மாசம் தான் வாங்க முடியும். இந்த 9th மந்த் இன்கிரிமெண்டோட கிடைச்ச 13,260ன்ற சேலரிய எப்ப வாங்குவாங்க அப்படின்னா செப்டம்பர்ல வாங்கின இன்கிரிமெண்ட் அக்டோபர்ல தான் வாங்குவாங்க. அதனால 6 மாசத்துக்கு இந்த சேலரி 12,840. இது 6 மாசம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அடுத்து ஈஸியா பாத்தீங்கன்னா அடுத்த 6 மாசம் தான். அது கால்குலேஷன் கூட போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 12 மாசம் சேலரியை தான் நம்ம கம்ப்யூட் பண்றோம். இது 6 மந்த்ஸ்ன்றது தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப பாருங்க 1/10/2024ல இருந்து 1/3/2025 வரைக்கும் 6 மாசம் இல்லையா? 10, 11, 12, 1, 2, 3 6 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 13,260 வாங்குறாரு. ஓகே. இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஒரு 12 மாசத்துக்கு வாங்குற சேலரி. ப்ரீவியஸ் இயர்ல 1,56,600. இதுதான் இவரோட ப்ரீவியஸ் இயரோட சேலரி. ஓகேவா? இதே 31st இருந்ததுன்னா லாஸ்ட் டேட் அப்படின்னா என்னது? அந்த மாசம் சேலரி அந்த மாசமே வாங்கிடுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி 1/9/2024 இன்கிரிமெண்ட் போடுறாங்க. அப்ப அந்த மாசம் இன்கிரிமெண்ட் போட்டதுனால 31ஆம் தேதியே அந்த 9ஆம் மாசத்திலேயே உங்களுக்கு இந்த 13,260 ரூபாய் அவரோட சேலரி இன்கிரிமெண்டோட வந்துரும். ஓகே. அப்ப எப்படி கால்குலேட் பண்ணுன்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் 1/4/2024ல இருந்து 31/8/2024 வரைக்கும் தான். ஓகே. ஏன்னா ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் சேலரி வாங்கிடுவாரு. ஆகஸ்ட் மாசம் இன்கிரிமெண்ட் கிடையாது. அப்ப ஏப்ரல்ல ஆரம்பிக்குது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஓகே. இந்த 5 மாசம் தான் இந்த 12,840 வாங்குவாரு. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாசத்துல இருந்தே அவருக்கு இன்கிரிமெண்டோட சேலரி தான். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா 7 மாசத்துக்கு. இது 5 கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா 7 இல்லையா? ஏன்னா செப்டம்பர் சேலரி உங்களுக்கு இன்கிரிமெண்டோட தான் வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே இன்கிரிமெண்டோட தான் வரும். இப்ப எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 92,820. இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா வர்றதுதான் அவரோட 12 மாசம் சேலரி. ஃபார் த ப்ரீவியஸ் இயர் பாத்தீங்கன்னா 1,57,020 வாங்கியிருக்காரு ப்ரீவியஸ் இயர்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேட்னா சேலரி பாருங்க அண்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் எவ்ரி மந்த்னா சேலரி பாருங்க. இதனால தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேட்டுக்கும் லாஸ்ட் டேட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம இப்ப போட்டிருக்கோம். எஸ். இப்போ உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக இதே மாதிரி மாடல்லயே ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன். இந்த ப்ராப்ளம ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. I'll check your answer. Thank you for your patient listening.